எலுமிச்சம்பழமோ சாத்துக்குடி பழமோ அழுகி போயிடுச்சுன்னா கூட இது மாதிரியான பித்தளை பாத்திரம் தேய்க்கிறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா, இப்படி நல்லா இதை நல்லா தேய்ச்சோம். நல்லா அழிச்சு இதை தேய்ச்சோன்னாக்க நல்லா வெள்ளை வெள்ளைன்னு நல்லா அழகாக பளபளன்னு பொன் கலரில் வந்துடும் பாருங்க. ஏன்னா எந்த பண்டங்களையும் நம்ம வேஸ்ட் ஆக்க மாட்டோம். அதே சமயத்தில் வீட்டில் இருக்கிற நல்ல சுவாமி பொருட்கள் எல்லாத்தையும் பளபளன்னு தேய்க்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது அப்படின்றதுனால இதை நம்ம உபயோகித்து பயன்பெறலாமே இல்லையா? இந்த நம்ம இப்போ பாத்திரம் தோலாறு நல்லா தேய்ச்சிக்கணும். எப்படியா இருக்குது இப்போ பழன்னு ஆயிடுச்சு பாருங்க. இருக்குதா? இப்போ இந்த பழைய தாம்பாடும் புதுசு போல் ஆயிருக்கு. இதுக்கு நம்ம எந்த சபீனமும் போடலை, எந்த ஒரு அழகு பொருளையும் யூஸ் பண்ணலை. வெறும் அழுகி போன சாத்துக்குடி பழ தோல். இது பண்ணி பார்க்கலாமா? இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணு.